இல்லை, இது மிக தவறான ஒன்று, ஜனநாயகத்திற்கு எதிரான ஒன்று. திமுகவிடமிருந்து வேறு எதையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. சுதந்திர தினத்தையே கருப்பு தினமா கொண்டாடுன கூட்டம் அந்த கூட்டம். ஆனா ஒரு முக்கியமான ஒரு மறுவரை எந்த விதத்திலும் அது தென்பகுதியை பாதிக்காது என்று உள்துறை அமைச்சரும் சொல்லிட்டாங்க, பிரதம அமைச்சரும் சொல்லிட்டாங்க. நான் கேட்கிறேன், முதலமைச்சர் எதுக்கு உணர்வுபூர்வமான பிரச்சனைகள், அதாவது தொகுதி மறுவரை, இந்தி திணிப்பு, SIR, புதிய கல்விக் கொள்கை, இதுல எதுவுமே பிரச்சனை இல்லாததெல்லாம் பிரச்சனையா இருக்கிறதா கொண்டு வச்சுக்கிட்டு அதை எதிர்த்து ஒரு அட்டக்கத்தியை வச்சு போராடிக்கிட்டே இருப்பார். 60 உள்ள திமுகவை பார்ப்பார். ஆமா, 60 எதிர்கட்சியா இருந்தது. அந்த 60 திமுகவை தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். ஒரு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி கருப்பு கொடி காட்டி போராட்டம்னு சொல்றீங்கல்ல, டாஸ்மாக்கு எதிராக உங்க வீட்டுக்கு முன்னால கருப்பு கொடி ஏந்தி நின்னீங்களா இல்லையா? அப்ப இன்னைக்கு டாஸ்மாகோட நிலைமை என்ன? அதாவது விருகம்பாக்கத்துல திமுக வேட்பாளர் பேசுறாரு, நாங்க 2 டாஸ்மாக் எடுத்துட்டோன்னு. பொதுமக்கள்ல இருந்து ஒரு அம்மா சொல்றது 50 பாரை திறந்துட்டீங்கல்ல அப்படின்னு. மகிழ் பார், ஆக கணக்கு இல்லாம மகிழ் பார்கள் அங்கெங்கே இருக்கிறது. அதனால போதையின் பாதையில் தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் விட்டுட்டு பெண்கள் பாதுகாப்பில் அதை விட்டுட்ட, பெரியவர்களுக்கு வேண்டிய வசதிகள் இல்லை அது விட்டுட்டு, இன்னைக்கு மயிலாப்பூர்ல பார்த்தீங்கன்னா ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜில் நடந்த ஊழல் தெருவெல்லாம் சாக்கடையா ஓடிக்கொண்டு இருக்கிறது. அதையெல்லாம் கண்டுக்காம பெண்கள் பாதுகாப்பு இல்லை, இதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு தொகுதி மறுவரைய பிடிச்சிருக்காரு. ஆக என்னைக்கெல்லாம் அவங்க தோல்வி பயம் இருக்கிறதோ அதை மறைப்பதற்காக உடனே வேறு ஏதாவது ஒன்றை பிடிச்சி, அதாவது எதிரி வடக்கில் இருந்துதான் வருவார்கள். ராகுல் காந்தியை சொல்றீங்களா, சோனியா காந்தியை சொல்றீங்களா? எந்த எதிரி வடக்குல இருந்து வர்றாருன்னு சொல்றீங்க? அதே மாதிரி தமிழர்களின் உணர்வை பாதுகாப்பதுன்னா, இலங்கையில தமிழர்கள் கொல்லப்பட்டார்களே இல்லை, இப்போ இங்கே நீங்க ஆட்சி, மத்தியில் உங்க கூட்டணி ஆட்சி தானே, ஏதாவது நீங்க செஞ்சீங்களா? அதனால சும்மா உணர்வுபூர்வமாக மக்களை ஏமாற்றி கொண்டே இருப்பதில் அர்த்தமில்லை. முதலமைச்சர் எது செய்தாலும் அது இன்னைக்கு நாடகம். அவரோட ஒட்டுமொத்தமான மோசமான ஆட்சியை மறைப்பதற்கு இன்னைக்கு அவர் எடுத்து இருக்கிற ஆயுதம் மறுசீரமைப்பு என்பதுதான் எனது கருத்து. அவர்களுக்கு எந்த தார்மீக உரிமையில், அது மட்டும் இல்ல, பெண்கள் மசோதாவையும் எதிர்க்கிறாங்க. பெண்களுக்கு ஒரு 70-75 வருஷம் கழிச்சு ஒரு அங்கீகாரம் கிடைக்குதுன்னா அதை மறுப்பதற்கு இவங்கெல்லாம் எனக்கு என்ன அவசரம்னு கேட்குறாங்க. 7 வருஷம் கழிச்சு பெண்கள் மசோதா வருவது அவசரம் என்றால் இவர்கள் அது மாதிரி வேற எதையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. செல்வ பெருந்தகை மகளிர் மோர்ச்சா தலைவி என்ன செஞ்சாங்க? மகளிரணி தலைவி பேசின உடனே கட்சியை விட்டு நீக்கியாச்சு. ஆக பெண்களின் குரல் சாமானிய இடத்தில் மட்டுமல்ல, அரசியலில் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அதுவும் இந்தி கூட்டணியில. அதனால் பெண்களும் அவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். இன்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும்.